கேரளா ஸ்பெஷல் சக்கை பிரதமன் பலாப்பழ பாயசம் சக்கை வரட்டியை வச்சு செய்ய போகிறோம். சக்கை வரட்டின்றது பலாப்பழம் விழுது வெள்ளத்தில் வேக வச்சு எடுத்து வச்சது. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேங்காய் பல்லாக கீரினதை செவக்க வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பும் உடச்சி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இதுக்கு எடுக்கணும், இல்லை கடையில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலில் 3வது தேங்காய் பால் தண்ணியாக வரும் இல்லையா, அதை 1 கப்பு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துட்டு. இப்போ அது கூட 1 கப்பு சக்கை வரட்டி தாராளமாக நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு கொடுங்க. மிக்சியில் கூட நீங்கள் ஒரு வாட்டி சேர்த்து அடிச்சுட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலந்து கொதி வர ஆரம்பிக்கும் போது கட்டி தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் 1 கப்பு. நான் ரெடிமேட் தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். திக்கான தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்ட அப்புறமா கொதி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வறுத்து வச்ச தேங்காய் பாலும் முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. கட்டி தேங்காய் பால் விட்ட அப்புறமா நம்மளுக்கு கொதி வரக்கூடாது. சக்கை வரட்டு எப்படி செய்கிறோன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.